ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நற்பவி கிச்சன். இன்றைக்கி வெங்காய முட்டை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தோசைக்கல் சூடான தோசையை ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக வெண்ணெய், பூண்டு மிளகா துவையல், முட்டை இது எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதில் கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம், கட் பண்ண பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் அந்த தோசை மேலே நல்லா தூவி விட்டு தோசை வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு சட்னி, தேங்காய் சட்னியோ கார சட்னியோ தொட்டுட்டு சாப்பிட்டீங்க, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நற்பவி கிச்சன். இன்றைக்கி வெங்காய முட்டை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தோசைக்கல் சூடான தோசையை ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக வெண்ணெய், பூண்டு மிளகா துவையல், முட்டை இது எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதில் கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம், கட் பண்ண பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் அந்த தோசை மேலே நல்லா தூவி விட்டு தோசை வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு